வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவுக்கு 4 நாள் பயணமாக அழைக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ. ரணிலின் இந்திய பயணம் மற்றும் அரசு தலைவர் தேர்தல் கள பின்னணியில் நகர்வு. ரணிலின் நாட்டு மக்களுக்குரிய உரை உட்பட்ட புதிய நகர்வுகள் தேர்தல் ஆதாய இலக்குகளே. தமிழர் தரப்பு உட்பட்ட எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். ஆசிரியர்களை அத்தியாவசிய சேவையாளராக பிரகடனப்படுத்த ரணில் முடிவு. ஆசிரியர்களின் நாடளாவிய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் குறித்த அச்சத்தின் எதிர்வினை. 15 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக அறிவித்த ஸ்ரீலங்கா கடற்படை. இலங்கை கடற்பரப்பு எங்கும் கடத்தல் அபாயம். தமிழகத்தின் விஷமதுவான மரணங்களில் திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரம். சட்டப்பேரவையில் விவாதத்தை நடத்த ஆட்சித் தரப்பு தொடர்ந்தும் மறுப்பு. பிரான்சில் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் கலவரம் வெடிக்கும் என எச்சரிக்கை. பிரித்தானிய தேர்தலில் வரி விதிப்பு மற்றும் குடியேற்றம் உட்பட்ட விடயங்களில் தலைவர்கள் மோதல். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரும் சீன ஆதரவாளருமான மஹிந்த ராஜபக்ஷ 4 நாள் பயணமாக சீனாவுக்கு சென்றுள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் இந்தியாவுக்கு சென்று பேச்சு நடத்திய நிலையிலும் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் ராஜபக்ஷக்களின் அணியிலிருந்து ஒரு வேட்பாளர் களமிறக்கப்படுவார் என்ற தோற்பாடுகள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையிலும் மஹிந்தவின் இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது. பெய்ஜிங்கில் நாளை சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் பங்கெடுக்கும் சீனாவின் சகவாழ்வு கோட்பாடுகளின் 70வது ஆண்டு நிறைவு மாநாட்டில் கலந்து கொள்ளவே மஹிந்த இந்த பயணத்தை மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டாலும் இந்த பயணத்தின் பின்னால் சீனா சில விருப்பங்களை மஹிந்தவிற்கு வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் இந்தியாவிற்கு சென்று பேச்சு நடத்திய நிலை மற்றும் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் ராஜபக்சக்களின் அணியில் இருந்தும் ஒரு வேட்பாளர் களம் இறக்கப்படுவார் என்ற தோற்பாடுகள் உருவாகியுள்ள நிலையிலும் மஹிந்தவின் சீன பயணம் இடம்பெற்றுள்ளது. இந்த பயணத்தின் போது அரசு தலைவர் ஜி ஜின்பிங் மற்றும் சீன பிரதமர் உட்பட்டவர்களுடன் மஹிந்த பேச்சுக்களை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புதிய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் குறித்து இந்த பேச்சுக்கள் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனா உள்ளிட்ட வெளிநாட்டு கடன் வழங்குநர்களுடன் இலங்கை கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை நிறைவு செய்தமை நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தும் நடவடிக்கையில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் வெளிநாட்டு கடன் வழங்குனர் குழுவுக்கும் இடையில் கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்பந்தம் நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்ட நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுக்குழுவின் பிரதானி பீட்டர் பூஜர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடன் வழங்கிய நாடுகளுடன் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாட்டை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எட்டியுள்ளது. இந்த நிலையில் பொருளாதார மீட்சிக்கான பயணத்தின் முக்கிய மைல்கற்களாக கடன் உடன்படிக்கைகளை நிறைவு செய்தல் போன்ற கடன் மறுசீரமைப்பு மற்றும் கடன் நிலைத்தன்மையை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக இலங்கை மேற்கொண்டுள்ள முக்கிய நடவடிக்கை பாராட்டத்தக்கது என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுக்குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தனியார் கடன் வழங்குநர்களுடனான உடன்படிக்கைகளை எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரைவில் ஏற்படுத்திக் கொள்ளும் என தான் எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கி அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழுவுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக ஒப்பந்தம் எட்டப்பட்டதை இந்தியா வரவேற்றுள்ளது. இதன்படி இலங்கையின் முக்கிய பொருளாதார துறைகளில் நீண்டகால முதலீடுகளை ஊக்குவிப்பது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தேவையான ஆதரவுகளை இந்தியா தொடர்ந்தும் வழங்கும் என அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடன் வழங்கும் நாடுகளுடன் இலங்கை கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதை ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வரவேற்றுள்ளதுடன் இந்த ஒப்பந்தம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கு பெரிதும் உதவும் என தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு நேற்று ஆற்றிய உரையானது ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கை என EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து தான் மீட்டுள்ளதாகவும் வேறு எவராலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது எனவும் மாயையை மக்கள் மத்தியில் விதைக்கும் வகையில் ஜனாதிபதியின் உரை காணப்பட்டதாக ஜாலில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். நான் மிக பெருமளவில் சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறேன் என்று சொல்வதும், அந்த சாதனைக்கு நான் ஒருவன்தான் காரணம், ஏனைய அனைவரும் இதனை எதிர்த்தார்கள் என்று சொல்வதும், அந்த சாதனையினூடாக அடுத்த தேர்தலுக்கு அவர் வாக்குகளை பெற்றுக்கொள்வதும், இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சஜித் பிரேமதாசா, AVP அனுரகுமார திசாநாயக்கா போன்றோர் இதனை எதிர்த்தார்கள். இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா என்று சொன்ன கேள்விகளை எழுப்புவதும், அது ஒரு விதத்தில் நான் தேர்தல் களத்தில் நிற்கப் போகின்றேன், நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள் என்றும் சொல்லக்கூடிய ஒரு தேவையொட்டி ஒரு வகையில் சொல்ல போனால் அது ஒரு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு வகையான மிரட்டல். நான் இல்லாவிட்டால் இந்த நாடு மீளவும் அது வங்குரோத்து நிலைக்கு போய்விடும், நீங்கள் மீளவும் வங்குரோத்து நிலைக்கு கொண்டு போக போகிறீர்களா அல்லது எனக்கு வாக்களிக்க போகிறீர்களா என்பதுதான் அதனுடைய சாராம்சமாக நிச்சயமாக இருக்கின்றது. ஆகவே இவரது பேச்சு என்பது வெறுமனே ஒரு தனது எதிர்கால ஜனாதிபதி தேர்தலை நோக்கமாக கொண்டு பல்வேறுபட்ட பொய்கள், புனைந்துரைகள் எல்லாம் அந்த பேச்சில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பணவீக்கம் எல்லாம் குறைந்திருப்பது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக பொருட்களின் விலை மிக தாராளமாக குறைந்திருக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், சுகாதாரத்துறையினர் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆகவே இவ்வாறான போராட்டங்களே நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால் வாழ்க்கை செலவு அவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது. அவர்களால் இந்த சம்பளத்தை கொண்டு வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியவில்லை என்பதற்காகத்தான் பிரம்மாண்டமான போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஆகவே ஜனாதிபதிக்கு இவை கண்ணில் படாவிட்டால் அவர் எல்லோரையும் கூறுகின்றார், எல்லோரையும் இப்பொழுதுதான் முன்பள்ளிக்காரர்களாக இருக்கிறார்கள், ஏனைய கட்சியினருக்கு சிந்திக்க தெரியவில்லை என்று. உண்மையாகவே ஜனாதிபதி முன்பள்ளியிலிருந்து எவ்வளவு முன்னேறி இருக்கின்றார், நாட்டில் உள்ள பிரச்சனைகளை எவ்வளவு தூரம் ஆழமாக புரிந்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆகவே அவரது உரை என்பது எந்த விதத்திலும் அவர் இங்கே ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை பற்றியோ அதனைத்தான் கையாள்வதை பற்றியோ அவர் ஒரு வசனமும் அவர் தனது உரையில் பேசவில்லை. அவர் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பதிலும் கூட அவர் இப்பொழுது கியூ இல்லை, கடன்கள் வேண்டி நாட்டை அவர் ஒரு கியூ வரிசை என்ற முறைமையை மாற்றி அமைத்திருக்கிறார் என்பதை தவிர மிகுதி அனைத்துமே நிச்சயமாக மிக மோசமான நிலையில்தான் இன்னும் நாட்டை வைத்திருக்கின்றார் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே அவரது பேச்சு என்பது வெறுமனே ஏதோ ஒரு வகையில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்து தனது சாதனைகளை புரிந்திருக்கிறேன் என்று காட்டுவதற்கு முயற்சிக்கின்றார். நிச்சயமாக சாதனை இல்லை, அவரது பல விடயங்கள் மக்களுக்கு பல்வேறுபட்ட வேதனைகளைத்தான் கொடுத்திருக்கிறேன் என்றுதான் அதனுடைய அடிப்படை என்று நான் கருதுகின்றேன். சர்வதேச இறையாண்மை பத்திரதாரர்களுடன் நாடு நிலையான எந்தவொரு இணக்கப்பாட்டையும் மேற்கொள்ளவில்லை எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குறிப்பிட்ட நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் பல பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை இன்னும் முழுமைப்படுத்தப்படாத உள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு அப்பாட்டமாக பொய் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சர்வதேச நாணய நிதிய திட்டம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. கடன் மறுசீரமைப்பு செயல்முறை நாட்டிற்கு நன்மை பயக்கும் என்றால் அதற்கு ஆதரவு வழங்குவோம் என்றாலுமே நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2028 வரை கடனை செலுத்துவதற்கு கால அவகாசம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2028 முதல் கடன் தவணைகளை செலுத்த வேண்டும். இது ஒரு நல்ல விடயம் போல் தெரிந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் 2023 மார்ச் அறிக்கை கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வின்படி நாம் 2033 முதலே கடனை திருப்பி செலுத்த வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த இணக்கப்பாடு கலந்துரையாடலினால் 2033 இலக்கை எட்ட முடியாது போயிருக்கிறது. 2028 ஆண்டு முதல் கடன் தவணைகளை செலுத்துவதற்கு இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருக்கிறது. மேலும் சகல நாடுகளையும் விட நமது நாடு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை வேகமாக பூர்த்தி செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும்
முற்றிலும் தவறான கருத்தாகும். எமது நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை இன்னும் முடிவடையவில்லை. செயல்முறையை முழுமைப்படுத்தாமல் இவ்வாறு பட்ட பொய்யை மக்களிடம் சொல்வது தவறாகும். எம்மை விட வேகமாக தங்கள் கடனை மறுசீரமைப்பு செயல்முறையில் முழுமையாக மறுகட்டமைத்த பல நாடுகள் இருக்கிறது. ஒரு நாடாக நாம் முழுமையாக இணக்கப்பாடை எட்டவில்லை. சர்வதேச இறையாண்மை பத்திரதாரர்கள் அடங்கலாக சர்வதேச வணிக கடன் தரப்போடு இதுவரை எந்த நிலையான இணக்கப்பாடுகளையும் எட்டவில்லை. இந்த கலந்துரையாடல்கள் ஜூலை 3 வரை தொடர்கிறது. இறுதி இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டால் எமது நாட்டுக்கு எதிராக வழக்கு தொடரவும் குறித்த தரப்பினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இலங்கையில் அதிபர் ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் கல்விக்காக ஆசிரியர்கள் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது எனவும் எதிர்வரும் நாட்களில் அவ்வாறு நடக்காமல் போனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இலங்கையில் உள்ள அரசு பாடசாலைகளில் பணியாற்றும் அதிபர் மற்றும் ஆசிரியர்களினால் நேற்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் ஆகியன மேற்கொள்ளப்பட்டன. இதனை கண்டிக்கும் வகையில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் முடங்கியுள்ளன. இந்த நிலையில் கண்டிக்கு பயணம் செய்து ஸ்ரீலங்கா ஆஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக தேரர் ஸ்ரீ வரகாகுடு ஞானரத்ன தேரரை இன்று சந்தித்து கலந்துரையாடிய போது ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இலங்கையில் ஆசிரியர்களும் அதிபர்களும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் எனவும் அவர்கள் போராட்டங்களிலும் வேலைநிறுத்தங்களிலும் ஈடுபடும் போது எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு அவர்களால் எவ்வாறு அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் என சிந்திக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஆசிரியர் சேவையில் இருக்கும் சகலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுக்கவில்லை என்றும் அரசியல் சார்ந்தவர்களே இதில் பங்கெடுத்திருப்பதாக தனக்கு ஒரு தகவல் கிடைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இதனால் ஒட்டுமொத்த ஆசிரியர் தொழிலுக்கும் களங்கம் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சிங்கள பாடசாலைகளுக்குள் மாத்திரமே இந்த பணி புறக்கணிப்பு காணப்படுவதாக தெரிவித்த அவர் தமிழ் முஸ்லிம் தனியார் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் வழமை போல நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். பாடசாலையின் பாதுகாவலர்கள் மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் காவல்துறை அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார். அதே நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு மகாநாயக்க தேரர்கள் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளித்த ஜனாதிபதி சம்பள பிரச்சினைகள் ஏற்படாதவாறு அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான முறைமையொன்று அடுத்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து தற்போதும் அமைச்சரவை கவனம் செலுத்தியிருப்பதாகவும் அதற்கான குழுவொன்றும் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் வழமை போன்று நாளைய தினம் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் நாளைய தினம் ஆசிரியர் தொழிற்சங்கம் ஒன்று கூடி போராட்டம் தொடர்பில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கு அடிச்சதுக்கு எதிராகத்தான் இன்று இந்த போராட்டம் நடந்துச்சு. அப்ப அதுக்கு பொறுப்புக்குறன்னு அவங்க தான். அப்ப இந்த 2 நாள் நாங்க போராட்டம் செஞ்சு நாளைய தினம் நாங்க பாடசாலைகளுக்கு சேவைக்கு போகத்தான் எல்லா செயல்பாடும் நாங்க செஞ்சிருக்கோம். அதை கூட தீர்மானம் அடுத்த கட்ட செயல்பாடு நாளைய தினம் ஆசிரியர்கள் தொழிற்சங்க ஒன்றியம் சேர்ந்து பேசி நாங்க தீர்மானிச்சு நாங்க அறிவிப்போம். அப்படி இருக்க சூழ்நிலையில இன்று பந்துல குணவர்தன அமைச்சர் சொல்லியிருக்கிறது வந்து என்னது, ஆசிரியர் அதிபர்களுக்கு சம்பளம் அதிகரிச்சிருக்கிறோம். நாங்கள் 2022 நாங்கள் சம்பளம் அதிகரித்தோம். 2023 10,000 ரூபாய் கொடுத்தோம். இதுவெல்லாம் பொய் கதைகள். நாங்கள் எங்கள்கிட்ட சம்பளத்தை அதிகரிக்க சொல்லி சுபோதனி கமிட்டியால் வந்த யோசனை முன்வச்சு 2021 8ஆம் மாதம் 10ஆம் தேதி அமைச்சரவை குழு, அந்த அமைச்சரவையில் இருந்தது தலசலா பெரும, மஹிந்த அமரவீர, பிரசன்ன ரணதுங்க, விமல் வீரவாஸ். அந்த அமைச்சரவைகள் 4 பேர் தான் தீர்மானிச்சது சுபோதனி குழுல யோசனையில் ஒரு கட்டம் கொடுக்கிறதுக்கு. அடுத்த 2 கட்டத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். இது ஜனநாயக ரீதியான கோரிக்கை, முன்வச்ச அமைச்சரவை பத்திரத்தால் முன்வச்ச கோரிக்கை. நாங்கள் அதை தான் கேட்கிறோம். அந்த செயல்பாடுகள் நாங்கள் கொடுத்து முடிஞ்சு கொடுக்க இயலாது, அது இல்லை. அதோட அவர் சொல்லியிருக்க மற்ற காரணம் தான் நாளைய தினம் எல்லா ஆசிரியர்களும் போய் வேலைக்கு போக சொல்லி அவர் சொல்றார். அவர் கேட்டனால நாங்கள் போறது இல்லை. நாங்கள் தீர்மானித்த தினத்தில் செயல்பாடு முடிஞ்சனால நாங்கள் பாடசாலைகளுக்கு போகிறோம்.
அவங்க சொன்னாலும் நாங்கள் போகிறது இல்லைன்னு முதலாவது சொல்ல வேண்டும். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் படகு மோதி உயிரிழந்த ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரியின் இறுதிக்கிரிகைகள் இன்று ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் உள்ளிட்ட வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்தனர். இவ்வாறான நிலையில் வடக்கு கடற்றொழிலாளர்களை அரசியல் நோக்கத்திற்காக டக்ளஸ் தேவானந்தா பயன்படுத்துவதாக அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா குற்றம் சுமத்தியுள்ளார். வடக்கு கடற்றொழிலாளர்களில் அதிகமானவர்கள் இறுதிக்கிரிகளில் கலந்து கொள்ளவில்லை எனவும் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சரால் நியமிக்கப்பட்ட வடக்கு கடற்றொழிலாளர்கள் சிலரே கலந்து கொண்டுள்ளதாகவும் அன்னலிங்கம் அன்னராசா ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய இழுவை மடி படகை பிடிக்க காங்கேசந்துறை கடற்படை முகாமிலிருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர். இதன்போது இந்திய கடற்றொழிலாளர்களின் படகை கைப்பற்ற ஸ்ரீலங்கா கடற்படையினர் முனைந்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ரட்நாயக்க எனும் ஸ்ரீலங்கா கடற்படை வீரரின் மார்பில் இந்திய படகு மோதி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இந்திய கடற்றொழிலாளர்களுக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டதன் காரணமாக ரட்நாயக்க உயிரிழக்கவில்லை என கடற்படை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 10 இந்தியர்களும் அவர்கள் பயன்படுத்திய படகும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடற்படை அதிகாரி ரட்நாயக்கவின் இறுதிக்கிரியைகள் இன்று குருநாகல் மாவட்டம் கல்கமுக பிரதேசத்தில் இடம்பெற்றது. இறுதி நிகழ்விற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் சில கடற்றொழிலாளர்கள் சென்றிருந்தனர். இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்காகவே புங்குடுதீவு, மாதகள், பரித்துத்துறை, தாளியடி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளில் இருந்து 3 பேருந்துகளில் கடற்றொழிலாளர்கள் சென்று தமது அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். இதன்போது கடற்படை அதிகாரியின் உயிரிழப்பு திட்டமிட்ட கொலை முயற்சி என டக்ளஸ் தேவானந்தா கருத்து வெளியிட்டுள்ளார். கடற்படையினுடைய உத்தியோகத்தர் ரத்நாயக்க அவர்களுடைய இறப்பு என்பதை விட அது ஒரு வகையான கொலை என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது. அதை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் இன்று அந்த மாவட்டத்துடைய யாழ் மாவட்டத்துடைய கடற்தொழிலாளர்களோடு இணைந்து நான் எங்களுடைய அஞ்சலியை செலுத்த இங்கு வந்திருக்கின்றேன். இப்போ வந்திருக்கிறது என்றால் எங்களுடைய அந்த ஆழ்ந்த அனுதாபங்களையும் அஞ்சலிகளையும் செலுத்துவதுதான் நோக்கம். அதே போல நேற்றைக்கு விசேட அமைச்சரவையில் கூட ஜனாதிபதி அவர்களோடு இது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார். அவர் தன்னுடைய அஞ்சலியையும் செலுத்துமாறு கேட்டிருக்கின்றார். கடற்படை அதிகாரியின் உயிரிழப்பு போன்று ஏனைய மரணங்களும் ஏற்படாது இருக்க ஸ்ரீலங்கா அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மரணச் சடங்கில் கலந்து கொண்டு வடக்கு கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோல அசம்பாவித சம்பவங்கள் மேலும் நடக்காதிருக்க நமது அரசாங்கம் இதிலே விழிப்பாக இருந்து இதுக்குரிய நடவடிக்கைகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அதிலே இந்த எமது மக்களுக்காகவும் எமது கடற்தொழிலாளர்களுக்காகவும் இந்த உயிரை தியாகம் செய்த இந்த வீரனுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்வரும் காலத்தில் இந்தியன் இழுவைமடி படகின் அத்துமுறிய செயல்பாட்டினை எமது அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும். இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் தனது சுயலாப அரசியலுக்காக வடக்கில் நியமித்துள்ள கடற்றொழில் பிரதிநிதிகளை அழைத்து சென்றுள்ளதாக அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு இடையில் பிரச்சனைகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் அரசியல் நோக்கத்திற்காக கடற்றொழில் அமைச்சர் செயற்படுவதாக அன்னலிங்கம் அன்னராசா ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். கடற்படை இந்த கடல்ல ஒரு உயிர் பிரிஞ்சது நேற்று முன்தினம் அவற்றை இறுதிக்கிரிகைகள் இன்றைக்கு கரசாமுவையில நடைபெறுகிறது. அதை வெறுமனவே அரசியலாக்கி இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையில முரண்பாடு ஒன்றை தோற்றுவிக்கிற நோக்கோடு அங்கு வடக்கு கடற்தொழிலாளர் என்ற போர்வையிலே கடற்தொழில் அமைச்சரால் நியமனம் என்ற போர்வையிலே கூட்டுறவு சங்க சமாசத்துக்கும் கிராமிய வங்கிகள் என்ற கிராமிய அமைப்புகளினுடைய சமாசத்துக்கும் கடற்தொழில் அமைச்சரால அமைச்சர் விசுவாசிகளாக நியமிக்கப்பட்டவர் தான் அந்த இதுக்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மீனவர்களும் இதில் கலந்து கொள்ள இல்லை. அதை விட இதை போல எத்தனை உயிரை எங்கட தமிழ் சமூகம் இழந்திருக்கு. நாங்கள் எவ்வளவு பேரை பலி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு காணாம போனவருக்கு நீதி இல்லை, புள்ளிகளை கையளித்தவைக்கு நீதி இல்லை. அப்ப இப்படியெல்லாம் நீதி இல்லாமல் நாங்கள் ஒரு சமூகம் போராடி கொண்டிருக்க கடற்தொழிலை வச்சு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக
அரசியல் செய்யறதுக்கு இந்த செயல்பாடுகள் மீனவர் என்ற போர்வையில் அழைக்கின்ற போனவர்களுக்கும் எங்களுக்கு 75% அல்லது 90% மீனவருக்கும் இந்த அங்கு சென்றதுக்கும் எங்களுக்கு தொடர்பில்லை. இது உண்மையில மீனவ சமூகம் வெட்கமடைய வேண்டிய ஒரு செயல்பாடு அல்லது கவலையடைய வேண்டிய ஒரு செயல்பாடு. என்னென்றால் தன்னுடைய அரசியலுக்காக வேண்டி மீனவ சமூகத்தை கொண்டு போய் அந்த செட்டவத்துக்கு கொண்டு போறார். அது ஒரு காலம் நாங்கள் பிரிஞ்ச உயிர் பிரிஞ்சதான். எப்போ எத்தனை உயிர்கள் எங்கட உயிர்கள் போயிருக்கு, எத்தனை அநியாயத்தை செய்திருக்கு. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி தலைமையில் அமைக்கப்படும் அரசாங்கமானது தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் அனைவரையும் உள்ளடக்கிய வகையில் அமைக்கப்படும் எனவும் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்று மட்டக்களப்பில் இடம்பெறவுள்ள ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட மாநாட்டிலும் தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதித்துறை நிறுவனங்களின் மட்டக்களப்பு மாநாட்டிலும் பங்கேற்றுள்ளார். ஆசிரியர் சேவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாநாடு இன்று பிற்பகல் 2 மணிக்கு மட்டக்களப்பு வெள்ளியமூட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றிய அவர் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தெற்கிற்கான அல்லது சிங்கள மக்களுக்கான அரசாங்கம் அல்ல என கூறினார். இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி தலைமையில் அமைக்கப்படும் அரசாங்கமானது தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் அனைவரையும் உள்ளடக்கியது எனவும் கூறியுள்ளார். வடக்கு, கிழக்கு, தெற்கு என எல்லோராலும் உருவாக்கப்படும் அரசாங்கம் எனவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தெற்கில் நிச்சயம் வெற்றியடைவோம் எனவும் அந்த வெற்றி வடக்கு கிழக்கிலும் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தமது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நாட்டில் காணப்படும் ஒட்டுக்குழுக்களிடமிருந்து ஆயுதங்களையும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். அத்துடன் தமது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நாட்டில் காணப்படும் ஒட்டுக்குழுக்களிடமிருந்து ஆயுதங்களை களையும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் செயற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் தற்போதைய சூழ்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஆட்சியமைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தனக்கும் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அவர் தன்னை சிறையில் அடைத்தமையினால் அவருக்கு எதிராக தான் செயற்பட வேண்டியவன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அப்பால் அரசியல் செய்ய முடியாது எனவும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். நான் நம்புகிறேன், இப்பொழுது இருக்கிற சூழல் ஜனாதிபதி தேர்தல் வந்தால் ரணில் விக்ரமசிங்க வயசானாலும் திரும்ப ஒருக்கா வரணும். தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு இல்லை. தனிப்பட்ட ரீதியாக பார்த்தா நான் ரணில் விக்ரமசிங்க எதிராக தான் பார்க்க போகிறேன். என்ன சிறைச்சாலை அடைச்சதில் அவர் பிரதான பங்கு இருந்தது. தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புக்கு அரசியல் செய்யலாது. ஆறு இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வாங்க. அதுலேயும் தமிழாக்கள்ற பிரச்சனையை ஓரளவு உணர்ந்திருக்காங்க. யார் வடக்கு கிழக்கு பிரச்சனை, தமிழுடைய பிரச்சனையை நீட்டு இழுத்து கொண்டு போக முடியாது, விரைவாக தீர்க்க வேணும். அப்பே நகரங்கிற பலாத்தை துப்பத் பலாத்து கிழக்கு மாகாணம் வறுமையான மாகாணம் என்றதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கார். வறுமையை உயர்த்திட என்ன செய்யணும், அதிகமான வாய்ப்பு வசதி வழங்கணும் என்றதை அவர் ஒத்துக்கொள்றார் என்ற அர்த்தம். வந்த வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்தணும். அதேபோல தொடர்ந்தும் அதிகாரத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளணும். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 15,000 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கடல் வழி மற்றும் தரை வழியிலான சோதனை நடவடிக்கையின் போது குறித்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு கூறியுள்ளது. கொழும்பிலிருந்து மேற்கு கடல் பகுதியின் 120 கடல் மைல் தொலைவில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த படகு ஒன்றை ஸ்ரீலங்கா கடற்படையினர் சுற்றி வளைத்து சோதனை நடத்தியிருந்தனர். இதன்போது படகிலிருந்து சுமார் 191 கிலோகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த படகு நேற்று டெக்கோவிட் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 2,572 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் போது சுமார் 1000 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கடற்படையால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 15,782 மில்லியன் ரூபாய் எனவும் ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது. இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த காற்றாலை திட்டத்தை முன்னெடுக்க அதானி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதன் மூலம் பாரிய பண மோசடி இடம்பெறுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் ஆகியோர் அரசாங்கத்துடன் இணைந்து பாரிய பண மோசடியில் ஈடுபடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். இதன்படி இலங்கையில் உள்ள வேறு எந்த தரப்பினரதும் யோசனைகளை கருத்தில் கொள்ளாது மன்னாரில் காற்றாலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அதானி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னாரில் குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அடுத்த 20 ஆண்டுகளில் இலங்கை மில்லியன் கணக்கான டாலர்களை இழக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதானி நிறுவனத்துடன் இணைந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் காரணமாக பாரிய இழப்புகளை எதிர்நோக்க நேரிடும் என அஜித் பி பெரேரா எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு அரசாங்கங்களும் முதலீட்டாளர்களும் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக ஸ்ரீலங்கா நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள பின்பற்றிய பாதை தொடர்பில் அறிந்து கொள்ள பலர் ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உலக பொருளாதார மையத்தின் ஏற்பாட்டில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற உலக இளம் தலைவர்களுக்கான மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்கா நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது தான் சுமார் 16 நாடுகளை பிரதித்துவப்படுத்தும் தரப்பினருடனும் முதலீட்டாளர்களுடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததாக ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிலிருந்து மீள்வதற்கு எடுக்கப்பட்ட கடுமையான தீர்மானங்கள் குறித்து பேசப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள பின்பற்றிய பாதை தொடர்பில் அறிந்து கொள்ள பலர் ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 73.8% இருந்த இலங்கையின் பணவீக்கம் தற்போது 1.5% குறைவடைந்துள்ளதாகவும் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையின் நடவடிக்கைகள் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது முதலீடுகளை மேற்கொள்ளவும் இலங்கையுடன் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வெளிநாடுகள் எதிர்பார்த்திருப்பதாக ஜீவன் தொண்டமான் மேலும் கூறியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையில் அண்மையில் காணப்பட்ட மோசமான காலநிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைகளுக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்பதற்கான கலந்துரையாடல்கள் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளன. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராம் ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க தலைமையில் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்களுடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் சேதமடைந்த பகுதிகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் குறித்த பிரதேச அரசியல் பிரதிநிதிகள் நேரில் சென்று அவதானித்ததாகவும் இதன்போது இயற்கை காரணங்களை போன்று ஒழுங்கற்ற மனித செயற்பாடுகளும் வெள்ள நிலைமை ஏற்பட காரணமாக உள்ளமை இனம் காணப்பட்டுள்ளதாகவும் சாகல ரட்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் மீண்டும் இதுபோன்ற வெள்ள நிலைமை ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குறுகிய கால, இடைக்கால மற்றும் நீண்டகால வேலை திட்டங்களை விரைவாக தயாரிக்குமாறும் ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வெள்ள நிலை தொடர்பான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் தயாரித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்களுக்கு சாகல ரட்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். இந்த அறிக்கையின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடி குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான திட்டங்களை உடனடியாக தயாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் தாய் மற்றும் மகள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடாத்திவிட்டு பெண் வேடம் அணிந்து தப்பிச் செல்ல முயன்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர்.
திருகோணமலை தம்பலகாமம் காவல் பிரிவிற்குட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் பெண் ஒருவரிடம் நபர் ஒருவர் கடனுக்கு பணம் வாங்கியுள்ளார். அதனை மீள பெற்றுக் கொள்வதற்காக குறித்த நபரின் அலைபேசி திருத்தும் கடைக்கு குறித்த பெண் சென்று கேட்டுள்ளார். ஆத்திரமடைந்த குறித்த நபர் பணத்தை திருப்பிக் கொடுக்காது குறித்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று தாய் மற்றும் மகள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்திவிட்டு இதிலிருந்து தப்புவதற்காக முகத்தை மூடி ஹபாயா அணிந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈச்சநகர் பகுதியில் திருமணம் முடித்து வசித்து வந்த 38 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த 54 வயதுடைய தாய் மட்டக்களப்பு பொது வைத்தியசாலையிலும் 31 வயதுடைய மகள் கந்தலாய் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் நோர்வே நாட்டிலிருந்து வருகை தந்த பெண்மணி ஒருவர் வீதிகளில் பராமரிப்பின்றி காணப்படும் நாய்களை தனது செலவில் பராமரிப்பதற்காக ஏற்பாடுகளை தனது காணியில் மேற்கொண்டு வந்துள்ள நிலையில் அதற்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். குறித்த செயற்பாட்டினால் கிராமத்தில் வாழும் மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் எனவும் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த காப்பகத்திற்கான அனுமதிகள் எதுவும் பெறப்படாத நிலையில் அதற்கான அனுமதிகளை பெற்று குறித்த காப்பகத்தை நடாத்துமாறு மகாரம்பைக்குளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வணக்கம், நான் ரசீனா நோர்வேலிருந்து வந்திருக்கிறேன். ராசி டெக்ஸ்டைல் என்று சொன்னா நோர்வே ராசி டெக்ஸ்டைல் தான் கிட்டத்தட்ட இப்போ உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். நான் நாய் வளர்க்குறேன்றது சொல்லி நாயின்டா எனக்கு அவ்வளவு விருப்பம். காரணம் என்னன்னு சொன்னா எந்த வீட்லயும் ஒரு ஜீவன் இருக்கு, அதால அப்படித்தான் மற்ற ஜீவன்களுக்கும் பசிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் போன வருஷம் இலங்கைக்கு வந்தேன்னா வந்த இடத்துல சில குட்டிகள் பசியில கண் திறக்காத குட்டிகளை ரோட்ல கொண்டு வந்து விட்டு வச்சிருந்தவங்க. அப்ப நாங்க அதை எடுத்து 5 குட்டியை நாங்க வளர்த்தோம். யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தம்பி எந்த வீடியோக்குள்ள பார்த்துட்டு அவர் நாய்க்குட்டி அக்கா வச்சிருக்கிறேன், நீங்க வவுனியாக்கு எடுப்பீங்களான்னு கேட்டேன். அப்ப அந்த இன்னொரு பிளாட் வீடு எம்டியா இருந்தது, சாரி வாடகைக்கு இருந்தது. அதை நான் அவங்களை எலும்ப சொல்லி போட்டு மாசம் 50,000 எடுக்கலாம் எலும்ப சொல்லி போட்டு அந்த வீட்டுல நான் நாய் வளர்க்க வலிக்கிட்டேன். அப்ப நாங்க வளர்க்க வலிக்கிட்ட பிறகு நாங்க வீடியோக்கள் போட சனங்கள் கொண்டு வந்து தர வலிக்கிட்டது வீசுறாங்கன்னு சொல்லி நானும் அங்க இருந்து குட்டியை வீசாதீங்க, பால் கொடுங்க, ஆபரேஷன் நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம், எங்கள்கிட்ட குட்டிகளை ஒப்படைங்கன்னு சொல்லி நான் தொடர்ச்சியா சொல்லி கொண்டே இருந்தேன். இப்ப அந்த வீடு ஐயாவுக்கு பொறுப்பு கொடுத்துட்டேன். அந்த வீட்டையும் நாய்க்குட்டிகளையும் ஐயா பார்த்துக்கொள்ளுங்கன்னு பொறுப்பு கொடுத்துட்டு நான் நோர்வேல இருந்து இப்ப இங்க என்னுடைய இன்னொரு காணி 16 வருஷம் சும்மா தான் இருக்கு. அந்த காணி இந்த காணி எல்லாம் 16 வருஷம் சும்மா இருக்கு. நாங்க எனக்கு நாள் காணாது பெர்மிஷன்கள் எடுக்க. அப்ப நான் ஒருக்கா ஜிஎஸ் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், கட்டுறேன் சார், ஆனா நான் பெர்மிஷன் எடுக்கிறேன். பிரதேச சபையில போய் இதொண்டு கொடுத்தேன், நான் ஒரு ஓப்பனிங் இதொண்டு கொடுக்க பாவம் சொன்னா நீங்க செய்யறது நல்லது, கண்டிப்பா பெர்மிஷன் எடுங்க. அப்ப நான் சொன்னா ஓகே எல்லாம் அப்பாட உறுதி தான் இந்த காணி, அப்ப நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு கட்டி கொண்டு இருக்க இவங்க இப்படி பிரச்சனை. இப்ப பெர்மிஷன் டக்குன்னு எங்களுக்கு கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும், நாங்க கொடுத்து வர டைம் எடுக்கும். உயிர்களை பாக்குறதா விஷமைப்பு சொல்றாங்க. ஒரு பொடியன் சொன்ன வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன், விஷமைப்பு. அப்ப நான் போகலுமா விஷம் வைக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் ஒரு போக இயலாது. இங்க நான் 2 நாள் 3 நாள் டிக்கெட்டை மாத்தி போட்டிருக்கிறேன். இப்போ நான் போனா 2 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா நான் சாப்பாடு 2 பேர் 40,000 வேலைக்கு ஆள் பிடிச்சி நான் நாய்க்குட்டி 40 நாய் தான் இருக்கு. இதுல தாஸ் நகர்ல போய் பாருங்க, உடம்புல ஒரு முடி கூட இல்லாம சுருங்கி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ஒரு நாய் ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த நாயில நனைஞ்சா வருத்தம் வராதா இவங்களுக்கு? என்னுடைய கேள்வி அது. என்ன பிரச்சனை? இந்த 40 நாய் 50 நாய் பாக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அக்கா நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களா, இந்தாங்க 5 லிட்டர் பால், நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், பால் மாடு வச்சிருக்கிறேன், இந்தாங்க பால், இந்தாங்க கீரை, இந்தாங்க அரிசின்னு அவங்க எங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு விழிப்புணர்வே இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க. நான் சிஸ்டமா தான் கட்டி கொண்டிருக்கிறேன், சும்மா ஏனோ தானோ 4 இது வச்செல்லாம் கட்டையில டாய்லெட் பிஹெச் பார்த்தேன். ஓகே மக்கள் குழம்புறாங்க, நீங்க அந்த சிஸ்டம் படி செய்யுங்க, ஆனா பிரச்சனை வந்தா நான் பாப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்துட்டு போயிட்டு அவருக்கு விளங்குது இவங்க சிஸ்டம் படி செய்யறாங்க, கொஞ்சம் தாமதமாகுது. சரி இப்ப இந்த காணி பிரச்சனை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன், கொஞ்ச நாள் எனக்கு வேணும், நான் போய் உழைச்சுதான் காணி எடுக்கணும், என்னோட காசு இல்லை. கிளிநொச்சி தருமபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட புனை நீராவி பிரமந்தனாறு நாதன் குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் ஜம்போ நிலக்கடலை செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் உரிய விலையின்றி விற்பனை செய்ய முடியாத நிலை உள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர். 1000 ரூபாவிற்கு கொள்வனவு செய்து ஜம்போ நிலக்கடலை செய்கை மேற்கொண்டதாகவும் தற்போது 500 தொடக்கம் 400 ரூபாய்க்கு அதனை விற்பனை செய்வதனால் வருமானத்தை பெற முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீராவியில் கச்சா செய்திருக்கிற ஜம்மு கச்சான் கொடுக்கலாமல் இருக்குது. விலை சரியான விழுக்காடாக இருக்குது. 1100 வேண்டி போட்ட கச்சான் இன்றைக்கு 500 ரூபாய்க்கா கொடுக்கலாமல் கிடந்து போட்டு கொண்டு கிடக்கு. பாஞ்சும் ஒரு மாதத்துக்கும் மேலே ஆகுது. கச்சான் இப்படியே கிடந்து சீரழிஞ்சு கொண்டு இருக்குது. இதை எடுத்து நல்ல விலைக்கு எடுக்கணும். நாங்கள் சரியாக பாதிக்கு போயிருக்கிறோம். இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பள அதிகரிப்பு வர்த்தமானியை சவாலுக்குட்படுத்திய மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் சோபிதராஜ கருணா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அண்மையில் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா தொழில் அமைச்சினால் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவிப்பை சவாலுக்குட்படுத்தி 21 பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தன. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து குறித்த வழக்கு தொடர்பில் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பினரால் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த மனுவை எதிர்வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐரோப்பாவில் ராஜகோபுரங்களுடன் உள்ள பெரிய ஆலயங்களில் ஒன்றான நெதர்லாந்தின் டென்கெலர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ செல்வ விநாயகர் ஆலய தேர் திருவிழா எதிர்வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளது. இந்த ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழா கடந்த 22ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமாகி இன்று இடம்பெற்று வரும் நிலையில் 12 தினங்கள் இடம்பெறும் மகோத்சவ திருவிழாவில் முக்கிய நாளான தேர் திருவிழாவில் வழமை போலவே ஏராளமான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. ஊடகவியலாளரும் மொழிபெயர்ப்பாளருமான ஜோசப் ஐயா என அழைக்கப்படும் வின்சென்ட் புளோரன்ஸ் ஜோசப்பின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று ஜாலில் நடைபெற்றுள்ளது. ஜாழ் ஊடக அமையத்தின் தலைவர் கு செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. திருவுருவப்படத்திற்கு அவரது துணைவியார் மலர் மாலை அணிவித்ததுடன் தொடர்ந்து ஈகைச்சுடரை குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் கோமகன் ஏற்றி வைத்திருந்தார். யாழ்ப்பாணம் நாவந்துறை பகுதியில் மின்னொழுக்கு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் வீடு ஒன்றின் மேல்தளம் முற்றாக அழிவடைந்துள்ளதுடன் 10 லட்சத்திற்கும் அதிகமான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் உரிமையாளர் வேலைக்கு சென்று வந்து திரும்பி பார்த்தபோதே வீடு முற்றாக எரிந்து காணப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தை தொடர்ந்து அயலவர்கள் மின்சாரத்தை நிறுத்திவிட்டு தண்ணீரை கொண்டு தீ பரம்பலை கட்டுப்படுத்தியுள்ளனர். திருகோணமலை தம்பலகாமம் காவல் பிரிவுக்குட்பட்டு 98ஆம் கட்டை பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த எரிபொருள் கொள்வனவு வாகனமே இவ்வாறு வீட்டு மதிலை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள் சென்றுள்ளது. நித்திரை கலக்கம் காரணமாக குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் இவர்கள் மதுகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மடுகனியின் ஆடி மாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் ஏற்பாட்டில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டோகி தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம், பாதுகாப்பு தொடர்பாக உரிய தரப்புடன் கலந்துரையாடப்பட்டு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மடுகனியின் ஆடி மாத திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிலையில் எதிர்வரும் 2ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மறை மாவட்ட ஆயர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்க உள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவுக்கு 4 நாள் பயணமாக அழைக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ. ரணிலின் இந்திய பயணம் மற்றும் அரசு தலைவர் தேர்தல் கள பின்னணியில் நகர்வு. ரணிலின் நாட்டு மக்களுக்குரிய உரை உட்பட்ட புதிய நகர்வுகள் தேர்தல் ஆதாய இலக்குகளே. தமிழர் தரப்பு உட்பட்ட எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். ஆசிரியர்களை அத்தியாவசிய சேவையாளராக பிரகடனப்படுத்த ரணில் முடிவு. ஆசிரியர்களின் நாடளாவிய பணிப்புறக்கணிப்பு போராட்டம் குறித்த அச்சத்தின் எதிர்வினை. 15 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக அறிவித்த ஸ்ரீலங்கா கடற்படை. இலங்கை கடற்பரப்பு எங்கும் கடத்தல் அபாயம்.
தமிழகத்தின் விஷமதுவான மரணங்களில் திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரம். சட்டப்பேரவையில் விவாதத்தை நடத்த ஆட்சித் தரப்பு தொடர்ந்தும் மறுப்பு. பிரான்சில் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் கலவரம் வெடிக்கும் என எச்சரிக்கை. பிரித்தானிய தேர்தலில் வரி விதிப்பு மற்றும் குடியேற்றம் உட்பட்ட விடயங்களில் தலைவர்கள் மோதல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.